Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல என்னருமை காதலன் சீரிஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ஹாலிடே ட்ரிப் முடிச்சு ஜப்பானுக்கு வந்த ஆரு அவன் அப்பா சித்தி கூட கார்ல போயிட்டு இருக்க. ஆரு வந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லயே ஆருவோட அப்பாவும் சித்தியும் இறந்து போக அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்ச ஆருக்கும் தலையில பயங்கரமா அடிபட்டதுனால ஆருக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிட பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்து போனதை நினைச்சு கவலைப்படாத ஆரு அவனுக்கான புது வாழ்க்கையை வாழ்றதுக்காக ஃபேமஸான கிளப்ல நம்பர் 1 ஹோஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நைட்டு ஒர்க்க முடிச்சு ஆறு அவன் கூட ஒர்க் பண்ற பையன் கூட லஞ்ச் சாப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்க. அப்ப நம்ம ஆருக்கு அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிளப்போட ஓனர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. மெசேஜ பார்த்து ஆறு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சாரிக்கும் இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு நாள் லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்ல அதை கேட்டு கருப்பான ஈக்கோ என்னடா இப்படி சொல்ற, உனக்கு இப்ப எந்த பொண்ணு மெசேஜ் பண்ணா ஏன்டா பொண்ணு கூப்பிட்டது கூட வந்த ஃப்ரெண்டையே இப்படி பாதியில கழட்டி விட்டு போறையே, இது நியாயமானு சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்க. ஆறு கேஸ்ல உனக்கு பசியா இருந்தா நீ போய் லஞ்ச் சாப்பிடு, நான் முதல்ல இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு ஆறு வேகமா அங்கிருந்து போக அதை பார்த்த ஈக்கோ நீ நம்பர் 1 ஹோஸ்டா இருக்கிறதுனால உன் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்துறாங்கன்னு ஓவரா சீன் போடாதன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இங்க ஆறு வாய்ஸ் ஓவர்ல கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி சம்மருக்கு அப்புறம் நடந்த ஆக்சிடென்ட்ல என் வாழ்க்கையே மொத்தமா மாறி போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி 1 மாசம் நான் கோமால தான் இருந்தேன். 1 மாசத்துக்கு அப்புறம் சுயநினைவுக்கு வந்து நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நான் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருந்தேன்னு. நான் கோமால இருந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் மட்டும் எல்லாம் என்னோட தப்பு தானோ, அன்னைக்கு ஏர்போர்ட்க்கு உன்னை பிக்கப் பண்ணாம வராம இருந்திருந்தா என் பேரண்ட்ஸ் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆனா அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி வாய்ஸ் ஓவரை முடிச்சு ஆறு அவன் ஓனரை பாக்குறதுக்காக பிளாக் ஐ ஆபீஸ்க்கு வர ஆறு லேட்டா வந்ததை பார்த்து கடுப்பான மிக்கி அவங்க பக்கத்துல இருக்க புக்கை எடுத்து ஆறு மேல தூக்கி வீச மண்டையில அடிப்பட்ட ஆறு வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்க. அதை பார்த்த மிக்கியோட மேனேஜர் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க, இவ்வளவு வெயிட்டா இருக்க புக்கை தூக்கி ஆறு மேல அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆறு மேல கோவம் இருக்கா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மிக்கி ஏன் இவன் கிளப்ல நம்பர் 1 ஹோஸ்டா ஒர்க் பண்றதுனால எங்க இவனோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ்ல அடிபட்டுருமோன்னு பயப்படுறியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மேனேஜர் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், இந்த புக்ல அடி வாங்குற அளவுக்கு இவன் ஒர்த் இல்லன்னு சொல்ல வந்தேன் அவ்வளவுதான்னு சொல்லி அசிங்கப்படுத்த அவங்க பேசினதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆறு எழுந்து எதுக்காக என்ன அடிச்சீங்க, நான் நைட்டு ஃபுல்லா ஒர்க்க முடிச்சு இப்பதான் கிளப்ல இருந்தே வெளியே வந்தேன், அப்ப கரெக்டா உங்க மெசேஜ் வந்தது, உங்க மெசேஜ பார்த்ததும் நான் நேரா உங்களை பாக்குறதுக்காக இங்கதான் வந்தேன்னு சொல்ல அதை கேட்டு கூலான மிக்கி நான் உன்னை இங்க வர சொன்னதுக்கான காரணம் ஆறு கொசன் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி உன்னை கொடுத்திருக்கான்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ஆறு என்னது ஏன் அம்மாவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே மனசுக்குள்ள அப்படின்னா என்னோட அம்மாவும் இந்த மிக்கி மேடமும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா என்ன, என் அம்மா ஒருத்தர் கூட க்ளோஸா இருக்காங்கன்னு என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். இங்க மிக்கி டிவிடி எடுத்து ஆறு கிட்ட கொடுத்து இந்தா இதுல உன்னோட சீக்ரெட் மெமரிஸ் அப்புறம் உன்னோட ஃபர்ஸ்ட் சம்மர் டேவோட வீடியோ இருக்குன்னு சொல்லி டிவிடியை கொடுக்க டிவிடியை வாங்கின ஆறு அந்த டிவிடிக்கு மேல ஆறு சீக்ரெட் மெமரிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் சம்மர்னு டைட்டில் எழுதி இருக்க. அதை பார்த்த ஆறு என்ன மேடம் இது, இந்த டிவிடிக்கு மேல ஏதோ பான் மூவி மாதிரி டைட்டில் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி கத்த மிக்கி எதுக்காக இப்படி கத்துற, நீ மறந்து போன உனக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் இதுல இருக்கிறதா ஆறு கோசன் உங்ககிட்ட சொல்ல சொன்னான்னு சொல்ல அதை கேட்ட மேனேஜர் ஓ அப்படியா, அப்ப இந்த டிவிடியில சின்ன வயசு ஆறுவோட மலரும் நினைவுகள் இருக்கா, இத பாத்துட்டா மட்டும் இவனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துருமா என்னன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே மேனேஜர் அங்கிருந்து போக மிக்கி ஆறு கிட்ட ஏண்டா நிஜமாவே உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆறு கோசன் வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தா அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா, உன்னோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களே உனக்கு ஞாபகம் இல்லங்கும் போது லாஸ்டா நீ ஒரு சின்ன பையனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் மட்டும் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன ஆறு என்ன சொல்றீங்க நீங்க, யார் அந்த பையன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு ரைன் வரான். அவன் ஆறுவை பார்த்து ஆறு உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா, எனக்கு புரியுது நீ என்ன மறந்ததுக்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட காயம்தான்னு சொல்ல அதை கேட்ட ஆறு திரும்பி ரைனை பார்த்து யார் இவன் பேசுறது ரொம்ப வினோதமா இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ரைன் என்ன பாக்குற, சத்தியம் பண்ணதுதான், நான் உனக்கு சத்தியம் பண்ண மாதிரியே ஜப்பான்ல உன் கூட ஒன்னா தான் தங்குவேன்னு சொல்ல ரைன் சொன்னதை கேட்டு ஷாக் ஆன ஆறு என்னது நீ என் கூட தங்க போறியா, ஆமா யாரு நீ எதுக்காக என் கூட தங்க விரும்புறேன்னு சொல்லி கேட்க மிக்கி இவனோட பேரு ரைன், உன்னோட தம்பி, இன்னைக்கு காலையில தான் இவன் நரிட்டால இருந்து இங்க வந்தான், இவனோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் ஆறு கோசன் தான் இவனை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஆறு என்னது இவனை என் அம்மா தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்களான்னு சொல்லி கேட்க மிக்கி ஆமா அதனாலதான் ஆறு கோசன் ரைனை உன்கிட்ட அனுப்பி விட்டுருக்காங்க, ஏன்னா நீ அவனோட மூத்த அண்ணன், ஒரு அண்ணாவா தம்பிய பொறுப்பா பாத்துக்க வேண்டியது உன்னோட கடமைன்னு சொல்லிட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆறு மனசுக்குள்ள இவங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, ஏன்னா யாரு இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த ஆறு மிக்கி கிட்ட நீங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்க மிக்கி இப்ப நான் சொன்னதை நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம், ஆறு கோசன் உன்கிட்ட சொல்ல சொன்னதை எல்லாம் ஒண்ணு விடாம நான் சொல்லிட்டேன், அதனால நீ ரைனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல அதை கேட்டு ஆறு ரைன் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஆறுவோட வீடு சின்ன அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறத பார்த்த ரைன் அந்த பழைய வீட்டை பார்த்துட்டு இருக்க. ஆறு என்ன பார்த்துட்டு இருக்க, உள்ள வான்னு சொல்லி அவனோட வீட்டு டோரை ஓபன் பண்ணி விட வீட்டுக்குள்ள பயங்கர இருட்டா இருக்கிறத பார்த்த ரைன் வெளி தோற்றத்தை பார்த்து உள்ள மோசமா இருக்குன்னு நினைக்க கூடாது, உள்ள போய் பார்த்தா தான் அதனோட அருமையும் அழகும் என்னன்னு தெரியும்னு சொல்லி புக்ல படிச்சிருக்கேன், ஆனா நான் படிச்சதுக்கு மாறா இந்த வீட்டுல வெளியே எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கோ அதை விட பயங்கரமா வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான
ஆறு என்ன உளறிட்டு இருக்க? டோக்கியோல இருக்க வீட்டோட நிலைமைய பார்த்து குறைச்சி எடை போடாத. டோக்கியோல எல்லா வீடும் இப்படித்தான் இருக்கும். உனக்கு இங்க இருக்க விருப்பம் இருந்தா இரு, இல்லைன்னா நீ கிளம்பி உன்னோட வீட்டுக்கு போயிட்டே இருன்னு சொல்ல, ட்ரெயின் முடியாது, எனக்கு வீட்டுக்கு போற எந்த ஐடியாவும் இல்ல, எனக்கு உன் கூட தான் இருக்கணும், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஏன்னா நீ என்கிட்ட ஜப்பான்ல இருக்கும்போது நம்ம ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டாரு. ஓ அப்படியே நான் சொன்னேன், சாரி, ஆனா இப்ப எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல, அதனால தேவையில்லாததை பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம உன்னோட ஸ்லிப்பரை கழட்டி விட்டு இந்த ஷூவை போட்டு உள்ள வான்னு சொல்லிட்டு போக, ட்ரெயின் ஆறுகிட்ட நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல நீ என்ன பத்தின நினைவுகள் மொத்தத்தையும் இழந்துட்டேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ என்ன மறந்திருக்கலாம், ஆனா நீ ஆசையா வளர்த்த நாய்க்குட்டிகளை மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஆரோ, அட அந்த நாய்க்குட்டிக்கு இன்னும் உயிரோடவா இருக்குன்னு சொல்லி கேட்க, ட்ரெயின் இல்ல, நீ சம்மர் லீவ் முடிச்சு ஜப்பானுக்கு போன ஒரு மாசத்திலேயே நாய்க்குட்டிக்கு இறந்து போயிடுச்சுன்னு சொல்ல, அதை கேட்ட ஆரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த ரைன் ஆறு கிட்ட, உனக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நீ யார்கிட்டயும் பேசாம விலகி இருக்கிறதாவும் யாரோட உறவு வேண்டான்னு நீ தனியா போயிட்டதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா நான் அதை நம்பல. ஆனா இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் முழுசா நம்புறேன். ஆனா நீ கவலைப்படாத, நான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்குவேன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட ஆறு, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? நீ பேசி முடிச்சிட்டேன்னா நான் தூங்க போறேன். நானே நைட்டு ஒர்க்க முடிச்சு காலையில நிம்மதியா தூங்கலான்னு வீட்டுக்கு வந்தா நீ என்னடானா என்ன தூங்க விடாம கண்டதை பேசி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஆறு அவன் அம்மா கொடுத்த டிவிடியை டேபிள் மேல வச்சுட்டு ரூமுக்கு போக, அதை பார்த்த ரைன் வேகமா ஆறுவோட பக்கத்துல வந்து அவனை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் மேல ஆல்கஹால் ஸ்மெல்லும் சிகரெட் ஸ்மெல்லும் பயங்கரமா வருது, உனக்கு புதுசா இந்த பழக்கம் எல்லாம் வேற வந்துருச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே டேபிள் மேல இருக்க ஆறுவோட ஃபேமிலி பிக்க பார்த்த ரைன் ஆறு கிட்ட, ஆமா இதுதான் உன்னோட ட்வின் பிரதர்ஸான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக் ஆன ஆறு, உனக்கு எப்படி என் தம்பிக்கு ட்வின் பிரதர்ஸ்னு தெரியும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, ஒருவேளை இதையும் நான் தான் உங்ககிட்ட சொல்லிருப்போம். இருக்கலாம், நீ சொன்னது சரிதான், இவங்க என்னோட ட்வின் பிரதர்ஸ் தான், இவங்க ரெண்டு பேரும் அவங்க தாத்தா வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ரைன், ஏன் உன் தம்பிக்கு உன் கூட தங்கல, நீ தனியா தங்கறதுக்கு பதிலா பேசாம நீயும் உங்க தாத்தா வீட்லயே தங்கி இருக்கலாம்லன்னு சொல்லி கேட்க, ஆறு நீ சொல்றதும் சரிதான், ஆனா என் பிரதர்ஸோட தாத்தா அவங்க குடும்ப வாரிசு மட்டும்தான் பேரனா ஏத்துக்குவேன்னு சொல்லி என்னை வெளியே துரத்தி விட்டாங்க. அவங்க மேலயும் எந்த தப்பும் இல்ல, ஏன்னா நான் அவங்களோட பிளட் ரிலேஷன் இல்ல, அதனால நான் அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு தனியா வாழ ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு தனியா இருக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, ஏன்னா நான் கனடால என் அம்மா கூட இருக்கும்போது கூட நான் தனியா அனாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், அதனால இதெல்லாம் எனக்கு பழகி போனதுதான். நான் இப்படி தனியா சுதந்திரமா வாழ்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இப்போ உன்னை பத்தி சொல்லு, நீ நிஜமாவே ஜாப்பனீஸான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ரைன் எந்த பதிலும் சொல்லாம சைலண்டா இருக்க. அதை பார்த்த ஆறு, சரி எனக்கு புரியுது, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது தேவையில்லாத விஷயம், இருந்தாலும் நான் உன்னை பத்தி கேட்கறதுக்கான காரணம் என்னோட ட்வின் பிரதர்ஸ் ஒரு நாள் வந்து நீ யாருன்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு நான் நீ யாருங்கிறத சொல்லணும்ல, அதுக்காகத்தான் கேட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட ரைன், நான் உன்னோட தம்பி அவ்வளவுதான், அதை தாண்டி நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பானாரு, எனது தம்பியா, இங்க பாரு நீ யாருன்னே எனக்கு தெரியாது, அதனால நீ யாருன்னு எனக்கு தெரிய வர வரைக்கும் நீ என் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், அவ்வளவுதான், புரிஞ்சுதான்னு சொல்லி கத்த, அதை கேட்ட ரைன் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி ஆறும் ரைனும் ஒன்னா ஒரே வீட்டுல ஸ்டே பண்ண ஆரம்பிக்க, ரைன் படுத்துற பாட்டுல டயர்டான ஆறு அவனோட தங்கச்சி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க, ஆறு சொன்னதையெல்லாம் கேட்ட அந்த பொண்ணுங்க, அந்த பையன் எவ்வளவு கியூட்டா பண்றான்னு சொல்லி சிரிக்க, அதை பார்த்து ஆறு, எனதே கியூட்டா பண்றானா, என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னடானா சிரிச்சு என்னை இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, ரைனால நான் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல, அப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ஆறு ரைன் அவன் வீட்டு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வந்து, இங்க பாருடா, இந்த சூப்பர் மார்க்கெட் 24 மணி நேரம் ஓபன்ல தான் இருக்கும், உனக்கு எப்ப பசி எடுத்தாலும் என்ன தொந்தரவு பண்ணாம நீ பாட்டுக்கு இங்க வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோ, அதே மாதிரி நீ சாப்பிட்டதுக்கான பில்ல நீ தான் பே பண்ணணும்னு சொல்ல, அதை கேட்ட ரைன், நான் எதுக்காக பணம் கொடுக்கணும், என்ன பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது, அதனால எனக்காக முழு செலவையே நீ தான் ஏத்துக்கணும்னு சொல்ல, அதை கேட்ட ஆறு, அப்படியா, ஊர்ல இருந்து வரும்போது அப்ப நீ வெறுங்கையோட தான் வந்தையான்னு சொல்லி கேட்க, ரைன் யாரு சொன்னா நான் வெறுங்கையோட வந்தேன்னு, நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், இங்க பாருன்னு சொல்லி ரைன் அவன் முண்டியில் எடுத்து காட்ட, அதை பார்த்து டென்ஷன் ஆன ஆறு, நீ வச்சிருக்க பணத்தை வச்சு உன்னால எதுவும் வாங்க முடியாது, சரி என் கூட வா, நானே உனக்கு ஃபுட்டு வாங்கி தரேன்னு சொல்லி ஆறு ரைனை சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, உள்ள வந்த ரைன் அவன் பாட்டுக்கு பொருட்களை அள்ளி போட்டுட்டு இருக்க, அதை பார்த்து ஆறு, ஏண்டா இப்ப எதுக்காக இத்தனை ரைஸ் பேக் வாங்கி வச்சிருக்க, நீ என் பணம் மொத்தத்தையும் காலி பண்ணாம விட மாட்டேயான்னு சொல்லி கத்திட்டு இருந்ததையெல்லாம் ஆறு ஒண்ணு விடாம அவன் தங்கச்சி கிட்ட சொல்ல, அதையெல்லாம் கேட்டு அந்த பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே, அந்த பையன் ரொம்ப கியூட்டா அதே சமயம் சுட்டித்தனமா இருக்கான், அவன் பண்றதையெல்லாம் கேட்க என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஆனா ஆறு உண்மையை சொல்லணும்னா உன்னோட தம்பி உன்னை விட ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்க, அப்ப கரெக்டா அங்க ஈக்கு வரான். அவன் ஆறு கிட்ட, உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, ஆறு உங்களோட ரெகுலர் கஸ்டமர் அக்குராசன் உங்களுக்காக டேபிள் நம்பர் 4ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஆறு, ஓ அப்படியா, சரி நான் போய் பாக்குறேன்னு சொல்லி ஆறு வேகமா அங்கிருந்து போக, இங்க அந்த பொண்ணுங்க ஈக்கு கிட்ட, ஆனா இப்பெல்லாம் உங்க கிளப்புக்கு அதிகமா லேடிஸ் கஸ்டமர் வரதா நான் கேள்விப்பட்டனே, அது உண்மையா, அது இருக்கட்டும், யார் இந்த அக்குராசன், அவங்களுக்கும் ஆறுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஈக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, அக்குராசன் ஆபீஸ் ஒர்க்கர், அவங்க எப்ப வந்தாலும் ஆறுவோட
அக்குராவோட இருக்கத்தான் விரும்புவாங்க. இந்த அக்குராசன் ஸ்டார்டிங்ல வீக்கெண்ட்ல மட்டும்தான் கிளப்புக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா வீக்கெண்டுக்குள்ள 2-3 தடவை நம்ம கிளப்புக்கு வந்துடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தான் தெரியலன்னு சொல்லி ஈகோ அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்க. அங்க அக்குராவோட டேபிளுக்கு வந்து ஆறு உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அக்குரா நம்ம ஆறுவோட கைய பார்த்துட்டு, ஆமா நீங்க ஏன் இன்னைக்கு நான் கொடுத்த கிஃப்ட கட்டிட்டு வரல, உங்களுக்கு நான் கொடுத்த கிஃப்ட் பிடிக்கலையா என்னன்னு சொல்லி கேட்க, ஆறு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க, இன்னைக்கு ஒர்க்குக்கு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நான் வாட்ச வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட அக்குராசன் நீங்க லேட்டா வந்ததுக்கான காரணம் உங்களோட குட்டி தம்பியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக்கான ஆறு உங்களுக்கு எப்படி என்னோட தம்பிய பத்தி தெரியும்னு சொல்லி கேட்க, அக்குராசன் நீங்க உங்க சிஸ்டர் கூட ரொம்ப சத்தமா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஒன்னும் ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல, நீங்க ரொம்ப சத்தமா பேசி சிரிச்சிட்டு இருந்தது என் காதுல விழுந்தது அவ்வளவுதான்னு சொல்ல, ஆறு சாரி நாங்க உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோமான்னு சொல்லி கேட்க, அக்குராசன் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ஏன்னா என்னால உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா, என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளையும் என்னோட வீட்டையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன், என்னோட தங்கச்சியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ஆறு உங்க தங்கச்சியோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களான்னு சொல்லி கேட்க, அப்புறம் ஆமா என்ன மாதிரியே நீங்களும் உங்க தம்பியோட எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க சரியான்னு சொல்லி கேட்க, ஆறு அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவன் பாக்குறதுக்கு தான் ஆளாக்கு மாதிரி குட்டியா இருக்கான், ஆனா அவன் யோசிக்கிற விதமும் சரி அவன் பேசுற விதமும் சரி பெரிய ஆள் மாதிரி இருக்கு, இப்ப எனக்கு இருக்க ஒரே கவலை எல்லாம் அவனை எந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைக்கிறது, எந்த ஸ்கூல் அவனுக்கு பெஸ்டா இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா அடுத்த வருஷம் அவன் ஸ்கூலுக்கு போயே ஆகணும்னு சொல்ல, அதை கேட்ட அக்குரா நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, ஏன் கேக்குறேன்னா நீங்க தங்கி இருக்க அபார்ட்மெண்ட் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு, அதான் கேட்டேன்னு சொல்ல, ஆறு நீங்க சொல்றது சரிதான், ஆனா பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன், நான் இல்லாத நேரத்துல என் தம்பிய பாத்துக்கிறதுக்காக பேபி சிட்டர் வேணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன்னு சொல்ல, அக்குராசன் நீங்க பேபி சிட்டர் எல்லாம் வச்சீங்கன்னா அவங்க பணம் அதிகம் கேட்பாங்க, ஆனா பொறுப்பா இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்காதவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கறது வேஸ்ட் தானேன்னு சொல்ல, அதை கேட்ட ஆறு மனசுக்குள்ள என் பணம் போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஏன்னா அவன மாதிரி ஒருத்தனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். ஒரு வழியா நைட் ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு, லைப்ரரியில ரைன் நிக்கிறத பார்த்து இவன் இங்க நின்று என்ன பாத்துட்டு இருக்கான்னு சொல்லி ஆறு சத்தம் இல்லாம ரைனோட பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிக்க, பயந்து போன ரைன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்க, ஆறு கூலா ஏ ரைன் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, கடுப்பான ரைன் உனக்கு அறிவு இருக்கா, இப்படி சத்தம் இல்லாம வந்து பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறியே, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, ஏதோ மோசமான கரடி தான் என்ன அட்டாக் பண்ண வந்துருச்சோன்னு நினைச்சேன் தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட ஆறு என்னடா உளர்ற, டோக்கியோல எந்த கரடியும் இல்ல, அதுலயும் மோசமான கரடிகளே இல்லன்னு சொல்ல, ரைன் நீ போய் சொல்ற, டோக்கியோல மோசமான கரடி இருக்கிறத ஆறுகோசன் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஆறு அந்த வயசான லேடிக்கு டோக்கியோல கரடிக இல்லங்கிற விஷயம் கூட தெரியாதா, சரி விடு நீ இங்க நின்னு என்ன பாத்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ரைன் நான் இங்க காமிக் புக் வாங்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, அதை கேட்ட ஆறு அப்படின்னா நீ ஜாப்பனீஸோட கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரியான புக்கை வாங்கிக்கோ, அதுக்கான அமௌண்ட்டை நானே பே பண்ணிடுறேன்னு சொல்ல, ரைன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பணத்தை வேஸ்ட் பண்ணாத, நானே எனக்கு தேவையான புக்கை வாங்கிக்கிறேன்னு சொல்ல, ஆறு நீ இந்த ஒரு காமிக் புக் வாங்குறதுனால எனக்கு பெருசா எதுவும் செலவாயிர போறதில்ல, அதனால நானே இந்த புக்குக்கான அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன்னு சொல்லி புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஆறு குளிச்சுட்டு வெளியே வர, இங்க ரைன் புக்கை எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்க, அதை பார்த்து ஆறு ரைன் கிட்ட நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த புக்கை படின்னு சொல்ல, ரைன் ஆறு கிட்ட ஆறு இந்த காமிக் புக்கை எங்க இருந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஷாக்கான ஆறு அட பாவி அப்படின்னா நீ காமிக் புக்கை இப்பதான் முதல் தடவை படிக்க போறியா என்னன்னு சொல்லி கேட்க, ரைன் ஆமா நான் இப்பதான் முதல் தடவை இந்த மாதிரியான காமிக் புக் எல்லாம் படிக்கிறேன், அதனால இதை எங்க இருந்து எப்படி படிக்கணும்னு எனக்கு ஒன்னும் தெரியல, ப்ளீஸ் எனக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி கூட கேட்க, ஆறு நான் கண்டிப்பா சொல்லி தரேன், அதுக்கு முன்னாடி நீ போய் குளிச்சுட்டு வான்னு சொல்ல, அதை கேட்ட ரைன் முடியாது நான் குளிக்க மாட்டேன், இங்க இருக்க பாத்ரூம் ரொம்ப குட்டியா இருட்டா பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பானாரு எனது பாத்ரூம் அசிங்கமா இருக்கா, இங்க பாருடா என்னதான் என் வீடு குட்டியா பழசா இருந்தாலும் என் வீடு எப்பவுமே கிளீனா இருக்கணும்னு நினைப்பேன், அதனாலயே நான் வாரத்துல 2 தடவை வீட்டை கிளீன் பண்ணுவேன் தெரியுமா, அதனால தேவையில்லாம என் வீட்டை குறை சொல்றதை விட்டுட்டு சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா, நீ குளிச்சுட்டு வரக்குள்ள நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, ரைன் முடியாது நான் குளிக்க மாட்டேன்னு சொல்லி கத்த, கடுப்பானாரு எனது குளிக்க மாட்டையா, நீ ஜப்பானுக்கு வந்து 1 வாரம் ஆச்சு, ஆனா இது வரைக்கும் நீ குளிச்சு நான் பார்த்ததே இல்ல, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டா, அதனால வா நானே உனக்கு குளிச்சு விடுறேன்னு சொல்லி ஆறு ரைனோட ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டு ரைனை கதற பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போய் குளிச்சு விட்டு டயர்டான ஆறு சோஃபால சாஞ்சு படுத்துக்கிட்டு நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன், அப்ப நம்ம ஆருக்கு ரைன் அவன் முதல் தடவை குளிக்க வச்சது ஞாபகம் வர, அட இன்னைக்கு ரைனை நான் குளிக்க வச்ச மாதிரி இதுக்கு முன்னாடியே நான் இவனை குளிக்க வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன், அப்ப கரெக்டா ரைனோட வயிறு பசியில கத்த, ரைன் ஆறு கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஆறு அடடா நீ பண்ண ஆர்ப்பாட்டத்துல சாப்பாடு வாங்க போகணுங்கிறதையே மறந்துட்டேனே, சரி வெயிட் பண்ணு நான் உனக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்ப கரெக்டா ஆறுவோட வீட்டுக்கு ட்வின் பிரதர்ஸ் வராங்க, வந்தவங்க கதவை தட்டி அண்ணா கதவை தரங்க நாங்க தான் உங்க தம்பிங்க வந்திருக்கோம்னு சொல்லி கத்த, அந்த சத்தத்தை கேட்டு ஷாக்கான ஆறு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க, எங்க ஆறுவோட தம்பிங்க கதவை தட்டிக்கிட்டே என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கதவை தரங்க நாங்க தான் அக்கியும் ஷிமியும் வந்திருக்கோம், சீக்கிரமா வந்து டோரை ஓபன் பண்ணுங்க, நாளைக்கு உங்களுக்கு வீக் ஆஃப்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு எங்களுக்கு ருசியா ஏதாவது வாங்கி
கொடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை கேட்டாரும் இவனுக்கு எதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்கானுங்க, இப்ப நான் என்ன பண்றது, இவனுங்களுக்கு ரைனை பத்தின உண்மை தெரிஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த ஆரு ரைனை தரன்னு இழுத்து கொண்டு போய் பாத்ரூம்குள்ள விட்டு, ப்ளீஸ் ரைன் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது புரிஞ்சுதான்னு சொல்ல, அதை கேட்ட ரைனும் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லி சைலண்டா உட்காந்துக்க. எங்க அக்கி அண்ணா எவ்வளவு நேரமா டோரை தட்டிட்டு இருக்கோம், உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, கதவை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். ஆறு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆறு பேசினதை காதுல கூட வாங்கிக்காம அக்கி பாட்டுக்கு திரும்பவும் அண்ணா சீக்கிரமா வந்து கதவை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை பார்த்த ஷிமி, போதும் அக்கே அமைதியா இரு, நீ போடுற சத்தத்தினால பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு ஆறு வரான். அவன் அவனோட தம்பி கிட்ட, ஏண்டா ஒரு 5 நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியாதா, நான் வரதுக்குள்ள டோரை தட்டியே கதவை கையோட கழட்டி எடுத்துருவ போலையான்னு சொல்லி திட்டிக்கிட்டே டோரை ஓபன் பண்ணி விட, வீட்டுக்குள்ள வந்து ஆக்கி அப்பாடா ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆமா அண்ணா, இவ்வளவு நேரம் டோரை தட்டி நீ லேட்டா வந்து டோரை ஓபன் பண்றனா, அப்ப கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஏதாவது பொண்ணு இருக்கணும், எங்கண்ணா அந்த பொண்ணு, எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, ஆறு என்னடா உளறிட்டு இருக்கீங்க, அப்படி எல்லாம் யாரும் இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். அது இருக்கட்டும், இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாம்க்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா வீட்டுக்குள்ள இருக்க ரைனோட ஸ்லிப்பரை பார்த்த ஷிமி, வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அவன் எதுவும் தெரியாத மாதிரி, அது ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் உனக்கு காலையில இருந்து நிறைய தடவை கால் பண்ணோம், நீ எங்க காலை அட்டன் பண்ணவே இல்ல, அதான் உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லி பாத்துட்டு போறதுக்காக வந்தோன்னு சொல்ல, அக்கி வேகமா ஆறுவ கட்டி பிடிச்சு, அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு டேஸ்டியான மீட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டாரோ, அதான பார்த்தேன், நான் கூட ஏதோ பாசத்துல வந்தீங்களோன்னு நினைச்சேன், திங்கிறக்காகத்தான் வந்திருக்கீங்களா, சரி இரு போலான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்படி அண்ணனும் தம்பிகளும் பேசிட்டு இருக்கிறத ரைன் பாத்ரூம்குள்ள இருந்து கேட்டுட்டு இருக்க. ரைன் பாத்ரூம்குள்ள இருக்காங்கிறதையே மறந்து போன ஆறு அவன் பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு தம்பிகளை கூட்டிட்டு சாப்பிட வெளியே போக, இப்ப ஒரு வழியா ஆறு அவன் தம்பிகளுக்கு மீட் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்ட ஆறு ரைன்காகவும் கொஞ்சம் மீட் வாங்கி பேக் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப அவன், அந்த கடையில மீட்டோட ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், வேற கடைக்கு போலான்னு சொன்னா கேக்குறானுங்களா, கேட்கவே மாட்டானுங்க, என் காசு மொத்தத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவானுங்க பாவிகன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்த ஆறு, வீடு இருட்டா இருக்கிறத பார்த்த ஆறு, இந்த ரைன் எங்க போனா, வீடு இருட்டா இருந்தா லைட் போடணும்னு கூட அவனுக்கு தெரியாதான்னு சொல்லி திட்டிக்கிட்டே ஒவ்வொரு ரூம்பா ஓபன் பண்ணி ரைன் எங்க இருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஆருக்கு ரைன் அவன் பாத்ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு போனது ஞாபகம் வர, அவன் வேகமா ஓடி வந்து பாத்ரூம் டோரை ஓபன் பண்ண, அங்க பார்த்தா ரைன் சொன்ன மாதிரியே இடத்த விட்டு அசையாம ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருக்க. அதை பார்த்து ஆறு பயங்கரமா ஃபீல் ஆக, ஆறுவை பார்த்த ரைன், நான் இப்ப வெளியே வரலாமான்னு சொல்லி கேட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்த ரைன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ரைனை பூட்டி வச்சுட்டு போனதை நினைச்சு ஃபீல் ஆன ஆறு ரைனை போக விடாம இழுத்து கட்டி பிடிச்சுக்கிட்டே, என்னை மன்னிச்சிரு ரைன், நான் உன்னை பூட்டி வைக்கணும்னு நினைக்கல, இதுக்கப்புறம் நான் உன்னை தனியா விட்டு எங்கேயும் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல, அதை கேட்ட ரைன், இப்ப எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற, நீ வேணும்னு என்னை பூட்டி வச்சுட்டு போலன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல, ஆறு இல்ல இது எல்லாம் என்னோட தப்பு தான், நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் உன்னை தனியா விட்டு போயிருக்க கூடாதுன்னு சொல்லி ஆறு அழுகா குறையா மன்னிப்பு கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த ஆறுவோட தம்பி அக்கிய காட்டுறாங்க. அவன் ஷிமி கிட்ட, இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மீட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுல்லன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஷிமி அக்கிட்ட, டே அக்கி, இன்னைக்கு காலையில அண்ணா வீட்டுல ஷூவை பார்த்தண்டா, அண்ணா வீட்டுல யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட அக்கி, உனக்கும் அப்படித்தான் தோணுதா, எனக்கும் அப்படித்தான் தோணுது, ஏன்னா இன்னைக்கு அண்ணா லேட்டா வந்ததை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது, அப்ப கண்டிப்பா அண்ணாவோட வீட்டுக்குள்ள யாரோ இருந்திருக்கணும், ஆனா அண்ணாவோட வீட்டுல இருந்தது பொண்ணா பையனான்னு தான் தெரியலன்னு சொல்ல, அதை கேட்ட ஷிமி, அந்த ஸ்லிப்பரை பார்க்கும்போது பொண்ணோட ஸ்லிப்பர் மாதிரி இல்ல, அது ஒரு குழந்தை பையன் ஷூ மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான அக்கி, அப்படின்னா நம்ம அண்ணாக்கு குழந்தை இருக்கா, சீக்கிரட்டா அவன் குழந்தை பெத்துக்கிட்டானா என்னன்னு சொல்லி கத்த, ஷிமி அதுக்கு வாய்ப்பு இல்லடா, ஏன்னா அண்ணனுக்கு 22 வயசு தான் ஆகுது, இந்த வயசுல அண்ணன் குழந்தை பெத்துக்கிறதுக்கான முடிவு எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன், அதனால இத பத்தி நம்ம தீவிரமா யோசிக்கணும்னு சொல்ல, அதை கேட்ட அக்கி, நீ சொல்றது சரிதான், ஆனா அண்ணாக்கு நம்மள தவிர வேற எந்த சொந்தமும் கிடையாதே, அதுவும் சின்ன வயசுல பிரதர்ஸ்னா அது நாம மட்டும்தான், வேற யாரும் அண்ணனுக்கு கிடையாதுன்னு சொல்ல, ஷிமி யாரு சொன்னா அண்ணாக்கு சொந்தம் இல்லைன்னு, அண்ணாக்கு அம்மா இருக்காங்க, அவங்க பேரு ஆறுகோசன், அவங்க இப்ப சுவிட்சர்லாந்துல இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட அக்கி, ஆமா தெரியும், அதுக்கு இப்ப என்னன்னு சொல்லி கேட்க, ஷிமி 5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அவரை பாக்குறதுக்காக ஆறுகோசன் கூட ஒரு சின்ன பையன் வந்திருந்ததை நான் பார்த்தேன், அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது ஆறுகோசன் அந்த பையனை தத்தெடுத்திருக்காங்கிற விஷயம்னு சொல்ல, அதை கேட்டாக்கி, என்ன சொல்ற நீ, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, ஷிமி, ஏன்னா நான் உன்ன மாதிரி முட்டாள் இல்ல, ரொம்ப புத்திசாலி, அதே சமயம் பொறுப்பானவன், அதனாலதான் நான் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன், உண்மைய சொல்லணும்னா இப்ப என்கிட்ட அண்ணாவோட ஃபேமிலி கார்டு கூட இருக்குன்னு சொல்லி கார்டு எடுத்து அக்கி கிட்ட காட்ட, கார்டை பார்த்த அக்கி பயங்கரமா ஷாக் ஆக, எங்க வீட்டுல ரைனையும் ஆறுவையும் காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் பெட்ல படுத்துக்கிட்டு தூங்காம கதை பேச ஆரம்பிக்க, அதுல ஆறு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தேன், வெளியே வந்து தங்கறதுக்கு எந்த இடமும் இல்லாம நான் ஒரு சத்திரத்துல தான் தங்கி இருந்தேன், அந்த சத்திரமும் பெருசு கிடையாது, சின்னதுதான், அந்த சின்ன இடத்துலயே என் கூட 6 குழந்தை பசங்க அப்புறம் 3 பேர் உன்னோட ஏஜ்ல இருக்கவங்க ஒன்னா தங்கி இருந்தோம், அங்க ஒர்க் பண்ற எல்லாரும் ரொம்ப நல்லாவே எங்களை பாத்துக்கிட்டாங்க, ஆனா நான் தான் அங்க தங்க முடியாம 3 மாசத்துலயே நான் அங்கிருந்து
இருந்து துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் எதனால உங்களை துரத்தி விட்டாங்கன்னு சொல்லி கேட்க ஆறு ஏன்னா அடிபட்டு பழைய விஷயங்கள்லாம் மறந்திருந்த நேரத்துல நான் ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணேன். லோன்லியா இருக்க நேரத்துல தனியா தூங்க விருப்பம் இல்லாதனால அங்க ஒர்க் பண்ற பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்து படுத்து தூங்கிட்டேன். அதை பார்த்து கடுப்பான ஆட்கள் எல்லாரும் என்ன அங்கிருந்து அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்க அதை பார்த்து ஆறு இப்ப எதுக்காகடா இப்படி முழிச்சிட்டு இருக்க? அந்த நேரத்துல என் பேரண்ட்ஸோட இறுதி அஞ்சலியில கூட என்னால கலந்துக்க முடியாம போயிடுச்சு. சொல்ல போனா என் பேரண்ட்ஸோட இறுதி அஞ்சலி முடிஞ்சது கூட எனக்கு தெரியாது. அதனால என்னோட தம்பி தங்கச்சிக்கு எல்லாரும் என் மேல குறை சொன்னாங்க. ஆனா எனக்கு சம்மர் டேஸ் முடிச்சு ஜப்பானுக்கு வந்தப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அதனாலயே நைட் எல்லாம் நான் தூங்காம என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் வராது. அதனாலயே என்னால சரியா தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என்னோட குற்ற உணர்ச்சினாலதான் நான் என் தம்பிகளை விட்டு என் நண்பர்களை விட்டு சொந்தங்களை விட்டு விலகி இருக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதையெல்லாம் கேட்ட ரைன் எதுக்காக ஃபீல் பண்றீங்க? நீங்க என்னை விட்டு ஜப்பானுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கூட லோன்லியா ஃபீல் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அந்த சத்தியத்தினால கண்டிப்பா நம்ம திரும்ப ஒன்னா சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என்ன உங்க கூட சேர்த்து வச்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே ஆறு என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொல்லுவான். அது என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நம்ம ஒரே குடும்பமா இருக்கும்போது நம்ம தனிமையா இருக்கணும் ஃபீல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இருக்காதுன்னு ஆறு என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்ல அதை கேட்டு ஃபீல் ஆன ஆறு ரைன் கிட்ட ரைன் அவன் பக்கத்துல வந்து உன்னை கட்டி பிடிச்சு படுத்துக்கவான்னு சொல்லி கேட்டு ஆறு ரைனை டைட்டா கட்டி பிடிச்சு படுத்துக்க ரைன் என்ன ரொம்ப டைட்டா கட்டி பிடிச்சிருக்க, என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் படுன்னு சொல்ல ஆறு முடியாது, எனக்கு உன்னை இப்படி டைட்டா கட்டி பிடிச்சு படுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் மேல இருந்து வர மனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, குழந்தை மேல இருந்து வர மனம் உன் மேல எப்படி வருதுன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு கடுப்பான ரைன் ஆறு அடிச்சு தள்ளி விட்டு நான் ஒன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி கத்த ஆறு ஒரு நிமிஷம் இப்ப எதுக்காகடா நீ இந்த அளவுக்கு கோவப்படுற? நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நினைச்சு குழந்தை பையன்னு பார்த்தா நீ இப்படி வயசுக்கு மரியாதை கொடுக்காம அடிச்சு மூக்க உடைக்கிறிய, இது நியாயமானு சொல்லி திட்ட ரைன் தேவையில்லாததை பேசினா இப்படித்தான் அடிச்சு மூக்க உடைப்பேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசினா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். உனக்கு எது வேணும் நீயே முடிவு பண்ணுன்னு சொல்ல ஆறு வெளியே ரொம்ப குளிரா இருக்குடா, என்னை இந்த குளிர்லயே வெளியே துரத்தி அடிச்சிருவியா நீன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே தூங்க அடுத்த நாள் ஆறு ரைனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு இன்னைக்கு எனக்கு வீக் ஆஃப், அதனால நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமா, ஜூக்கு போலாமா, ஜூல பெரிய யானை எல்லாம் இருக்குன்னு சொல்ல ரைன் பெரிய யானைகள்லாம் இருக்கா, எங்க மவுண்டன்ல யானைகளே கிடையாதுன்னு சொல்ல ஆறு கவலைப்படாத என் கூட வா, இன்னைக்கு பெரிய பெரிய யானைகளை நம்ம ஜூக்கு போய் பார்க்கலான்னு சொல்ல ரைன் சரி நான் வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுட்டு ஜூக்கு கிளம்பி வெளியே வர அப்ப கரெக்டா அங்க அக்கியும் ஷிமியும் வராங்க. ரைனை பார்த்து அக்கி ஓ இவன் தான் ரைனா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க அம்பிகளை பார்த்து ஷாக்கான ஆறு என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டே என்னடா இப்படி கேக்குறீங்க, இந்த குழந்தை வேற யாரோடதும் இல்ல என் ஃப்ரெண்டோடது, அவன் வேலைக்கு போயிருக்கிறதுனால இந்த குழந்தைய நான் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்ல அக்கி பொய் சொல்லாதீங்க என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அதனால பொய் சொல்லாம உண்மை என்னங்கறத ஒண்ணு விடாம எதையும் மறைக்காம எங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அக்கி கையில இருக்க அந்த ஃபேமிலி கார்டை காட்ட அதை பார்த்தாரோ இப்போ உங்க ரெண்டு பேருக்கு என்னதாண்டா வேணும், எதுக்காகடா இப்படி என்ன தொல்லை பண்றீங்க, இப்போ யாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே, சொல்ற கேட்டுக்கோங்க, இவனோட பேர் ரைன் என்னோட தம்பி, எனக்கு தம்பினா அப்ப இவன் உங்களுக்கு தம்பி தான், அதனால இவனை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பானாக்கி எனது நாங்க இவனை பாத்துக்கணுமா, இங்க பாருன்னா என்னாலெல்லாம் இவனை தம்பியா ஏத்துக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நீ எங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் ரூடா பேசினது கிடையாது, ஆனா இன்னைக்கு இந்த சின்ன பையனுக்காக நீ எங்க கிட்ட ரூடா நடந்துக்கிறியா, இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி கோவத்துல கத்த அதை கேட்ட ஆறு இப்ப எதுக்காக நீ இப்படி கத்திட்டு இருக்க, இங்க பாருடா நீ இவனை தம்பியா ஏத்துக்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கப்புறம் யாரும் உன்னை வற்புறுத்த மாட்டாங்க, ஆனா ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரைனை என்னோட அம்மா எங்க குடும்பத்துல ஒருத்தனா தத்து எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட முடிவை நான் ரொம்ப மதிக்கிறேன், அதனால நானும் இவனை என்னோட தம்பியா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி கோவமா கத்த அக்கி இது முட்டாள்தனம், நீங்க எடுத்த முட்டாள்தனமான முடிவை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி கத்த அதை கேட்டு கடுப்பான ஆறு எனது ஏத்துக்க மாட்டேயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பேன்னு சொல்லி அக்கியும் ஆறுவும் ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்க அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறத பார்த்த ரைன் நீங்க என்னை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களோட அப்ரூவல் தேவையில்லை, ஏன்னா நான் இங்க ஆறுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றக்காக வந்திருக்கனே தவிர உங்களுக்கு தம்பியா இங்க இருக்க வரல, அதனால நீங்களும் என்ன தம்பியா ஏத்துக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, எனக்கு ஆறு போதும், அவன் தான் என்னோட குடும்பம்னு சொல்ல ரைன் சொன்னதை கேட்டு ஃபீல் ஆன ஆறு கண்ணுல கண்ணீரோட ரைனை பார்த்துட்டு இருக்க இங்க அக்கி ரைன் கிட்ட நீ ஜோக் பண்றத முதல்ல நிறுத்து, ஏன்னா ஆறு எங்களோட அண்ணா, எங்க அண்ணாவை நாங்க யாருக்கு விட்டு தர மாட்டோம்னு சொல்லி கத்த ரைன் கூலா நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் ஆறு விட்டு போக மாட்டேன், நான் ஆறு கூட தான் இருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான அக்கி இப்ப நீ என்ன சொன்னு கத்த அதை பார்த்து ஆறு டே அக்கி ரைன் கிட்ட கொஞ்சம் அமைதியா பேசுடா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஷிமி இவங்க இப்படி அடிச்சுக்கிறத பார்த்து என் அண்ணாக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் போலயே, இப்ப என்ன பண்றது என்னத்த சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதுன்னு சொல்லி ஷிமி யோசிச்சுட்டு இருக்க இதோட என் அருமை காதலன் எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.